Good morning, my dear students. Good morning. Did you study the two questions? Already I given the two questions. What is mean by economics? What are the four definition of economics? Okay. Now I explain the four definition of economics. The first one, wealth definition. It is explained by Adam Smith. Okay. In his book on Inquiry into Nature and Causes of Wealth of Nation 1776. அதாவது இன் ஹிஸ் புக் மீன்ஸ் இந்த ஆடம் ஸ்மித்தினுடைய புக்கானது வெல்த் ஆஃப் நேஷன் நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற புக்கு எழுதினார். அது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா அண்ட் இன்கொயரி இன்டு நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் வெல்த். என்னது நேச்சர் அதனுடைய தன்மை பொருளாதாரம் அப்படிங்கிறதுடைய தன்மையை பற்றியும் காசஸ் ஆஃப் வெல்த் ஆஃப் நேஷன் நாடுகளின் செல்வத்தின் அந்த உருவாவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஆய்வு தான் இந்த புக்கில் காணப்படுகின்றது. தென் இட் டிஃபைன்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆஸ் த சயின்ஸ் ஆஃப் வெல்த். அவர் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறார், ஒரு சயின்ஸ் ஆஃப் வெல்த் அறிவியலின் செல்வம் அப்படின்னு சொல்லி விளக்குறாரு. தென் ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு எ நேஷன்ஸ் வெல்த் இஸ் கிரியேட்டட் அண்ட் இன்க்ரீஸ்ட். ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் எப்படி ஹவ் எ நேஷன்ஸ் அது பொருளாதாரம் அப்படிங்கிறது நாட்டில் எப்படி அந்த பொருளாதார செல்வம் அப்படிங்கிறது நாட்டில் வந்து இஸ் கிரியேட்டட் எப்படி உருவாக்கப்படுது அண்ட் இன்க்ரீஸ்டு எப்படி உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிறது. ஸ்மித் ஃபேவர்ஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர். அதாவது ஸ்மித் ஃபேவர்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆதரிக்கிறார் எதை, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர். அதாவது தொழிலாளர்களுடைய அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர் மீன்ஸ் வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னது இவர் அறிமுகப்படுத்துவதை இவர் ஆதரிக்கிறாரு. தென் டு இன்க்ரீஸ் த குவாண்டம் ஆஃப் அவுட்புட். ஏன் இதை இவர் ஆதரித்தார் அப்படின்னா டு இன்க்ரீஸ் த குவாண்டம் ஆஃப் அவுட்புட். அவுட்புட் மீன்ஸ் என்ன அப்படின்னா உற்பத்தி. ஓகே, ப்ரொடக்ஷன். இந்த உற்பத்தியினுடைய குவாண்டம் அளவு வந்து அதிகரிக்கப்படுது அப்படிங்கிறதுனால இவர் இதை ஆதரித்தார். ஃபார் ஸ்மித், அதாவது ஸ்மித்தை பொறுத்தவரை இந்த வெல்த் கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது இந்த ஸ்மித்தை பொறுத்தவரை செல்வங்கள் அப்படிங்கிறது என்னது, கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் செல்வங்களை திரட்டும் செயல்பாடுகளையும் அண்டு வெல்த் ஸ்பெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் செலவிடுதல் செயல்பாடுகளையும் அல்லது நடவடிக்கைகளையும் கொண்டது அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ரஸ்கின் அண்ட் கார்லைல் ரெக்கார்ட் எக்கனாமிக்ஸ். இந்த ரஸ்கின்னும் கார்லைல் ரெண்டு பேரும் வந்து பொருளியல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்மால் சயின்ஸ், அதாவது ஒரு இருண்ட அறிவியல், அண்டு பிக் சயின்ஸ் ஒரு பெரிய அறிவியல் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. தென் எக்கனாமிக் டீச்சர்ஸ் செல்ஃபிஷ்னஸ் விச் இஸ் அகெயின்ஸ்ட் எத்திக்ஸ். அடுத்துக்கடுத்து இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இஸ் அகெயின்ஸ்ட் எத்திக்ஸ். எத்திக்ஸ் மீன்ஸ் நீதிநெறி, நீதிநெறிக்கு புறம்பான செயல்பாடுகளையும் அண்ட் செல்ஃபிஷ்னஸ் சுய நலத்தையும் கற்றுத்தருவதாக கருதப்படுகின்றது. The second one topic, welfare definition. Welfare definition means நல இலக்கணம். It is explained by Alfred Marshall. Okay, in his book Principles of Economics 1819. அப்போ இந்த ஆல்ஃப்ரெட் மார்ஷலோட புக்கு என்ன அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பொருளாதார கோட்பாடு. Then 1819. Then political economy or economics is a study of mankind in the ordinary business of life. இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறார், எக்கனாமிக் இந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அரசியல் பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது பொருளியலாக இருக்கலாம். இந்த பொருளியல் அல்லது இந்த அரசியல் பொருளியல் அப்படிங்கிறது இஸ் அ ஸ்டடி ஆஃப் மேன்கைண்ட். அது யாரை பற்றின ஆய்வு அப்படின்னா மனிதனை பற்றிய ஒரு ஆய்வு அப்படிங்கிறாரு. இட் இஸ் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப். இது வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி படிப்பது அப்படின்னு சொல்கிறாரு. தென் thus one side a study of wealth and on the other important side the study of man. அப்போ வெல்ஃபேருடைய டெஃபினேஷன் எக்கனாமி பொருளியலை பற்றி என்ன குறிப்பிடுறாரு, ஒரு பக்கம் வந்து செல்வத்தை பற்றி படிப்பது, இன்னொரு பக்கம் வந்து என்னது மனிதனை பற்றி படிப்பது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. Then important features of Marshall definition. The first one, economics does not treat wealth as the be all and end all of economic activities.
இந்த பொருளியல் அப்படிங்கிறது டஸ் நாட் ட்ரீட் வெல்த், அது எதை பற்றி வழிநடத்தலை, செல்வத்தை பற்றி வழிநடத்தலை. ஆஸ் தி பி ஆல் அண்ட் எண்ட் ஆல், தொடங்கினதுலேருந்து முடிகிறது வரையிலும் அது என்னது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஒன்லி, அந்த பொருளாதார செயல்பாடுகளை பற்றிய பொருளியல் செயல்பாடு தான் அது குறிப்பிடுகிறது. தென் மேன் ப்ரொமோட்ஸ் ப்ரைமர்லி வெல்ஃபேர் அண்ட் நாட் வெல்த். மனிதன் முன்னேறான் அப்படின்னா முக்கியமானது என்னது, வெல்ஃபேர், இந்த நல இலக்கணத்தினால தான் முன்னேறான். அண்ட் நாட் வெல்த் என்னது, செல்வத்தினால அல்ல அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எக்கனாமிக்ஸ் இஸ் அ சோசியல் சயின்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு சமூக அறிவியல். இட் ஸ்டடீஸ் பீப்புள் இன் த சொசைட்டி ஹூ இன்ஃப்ளூயன்ஸ் ஒன் அனதர், அதாவது சமுதாயத்தில் மக்களை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறத பற்றி படிப்பது தான் எக்கனாமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மார்ஷல் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி மெட்டீரியல் திங்ஸ், ஹீ டஸ் நாட் கன்சிடர் இம்மெட்டீரியல் திங்ஸ். அதாவது இந்த மார்ஷல் குறிப்பிடுறாரு என்ன அப்படின்னா, இது பொருள்சார் நலனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறதே தவிர இம்மெட்டீரியல் மீன்ஸ் பொருள் சாராத நலனுக்கு இது முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. எக்ஸாம்பிள் பாருங்க அப்படின்னா, சர்வீஸ் ஆஃப் அ டாக்டர், இப்போ டாக்டருடைய சேவை, எ டீச்சர் அண்ட் ஸோ ஆன், அது என்னது, ஒரு டாக்டருடைய சேவை அப்படிங்கிறது, டீச்சர்ஸுங்கிறது என்னது, ஒரு சேவை. தே ஆல்சோ ப்ரொமோட் பீப்புள்ஸ் வெல்ஃபேர். அப்போ ரெண்டு பேருமே யார், பீப்புள்ஸ் வெல்ஃபேர், மக்களினுடைய நலன்களை காக்கக்கூடியவங்க. ஓகே. தென் அடுத்து ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன், பற்றாக்குறை இலக்கணம். That is Leonard, it explained for Leonard Robbins. Lionel Robbins. Then the Lionel Robbins என்ன சொல்றாரு அப்படின்னா, he explained in his book Nature and Significance of Economic Science in 1932. அதாவது இந்த லயனல் ராபின்ஸனுடைய புக்கு எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, 1932 இந்த எக்கனாமிக் சயின்ஸ், இந்த பொருளியல் அறிவியல் அப்படிங்கிறதுனுடைய தன்மையையும், சிக்னிஃபிகன்ஸ் மீன்ஸ் சிறப்பு, அதனுடைய சிறப்பை பற்றியும், நேச்சர் அதனுடைய தன்மையை பற்றியும், எதன் தன்மையை, எக்கனாமிக் பொருளியலுடைய தன்மையை பற்றியும் அதன் சிறப்பை பற்றியும் விளக்கி காட்டப்படுகிறது. தென் according to him, economics is a science which studies human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses. Then economics is a science which studies human behavior as a relationship between ends and scarce means which have alternative uses. அப்போ economics is a science, பொருளியல் அப்படிங்கிறது அறிவியல் அப்படின்னு பார்த்தோம். which studies human behavior, எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, we will study the human behavior, மனிதனுடைய விருப்பங்களோடும் மனிதனுடைய நடத்தைகளை பற்றியும், as a relationship between ends and scarce, அதாவது இந்த மனிதனுடைய விருப்பங்களோடும் அவங்களுடைய குணங்களோடையும் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டடீஸ் பற்றி படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கேர்ஸ் மீன்ஸ் விச் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ், அதாவது ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு மாற்று வழிகளில் பயன்படக்கூடிய பற்றாக்குறை சாதனங்களோடும் தொடர்புடைய மனித நடவடிக்கைகளை பற்றியும் படிக்கக்கூடிய ஒரு ஆய்வு தான் என்னது இந்த எக்கனாமிக் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு, லயனல் ராபின்ஸ் குறிப்பிடுறாரு. தென் த மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ராபின்ஸ், அதாவது ராபின்ஸினுடைய முக்கிய கூறுகள், இதனுடைய முக்கிய சிறப்பான கூறுகள் என்னென்ன அப்படின்ட்டு குறிப்பிடுறாரு. The first one, ends refer to human wants, அதாவது என்னது, மனிதனுடைய விருப்பங்கள் அப்படிங்கிறத குறிப்பிடப்படுகிறது. ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் வாண்ட்ஸ், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் இந்த மனிதர்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது என்னது, அன்லிமிட்டெட், என்னது எல்லையற்ற தேவைகளை உடையவர்களாக காணப்படுறாங்க. தென் on the other hand, resources or means that go to satisfy the unlimited human wants are limited or scarce in supply. அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதர்கள் அப்படிங்கிறவங்க எல்லையற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் வளங்களின், ரிசோர்சஸ் மீன்ஸ் வளங்களினுடைய அளிப்புகள் லிமிட்டட், சிறிதளவாக காணப்படக்கூடியதாக உள்ளன. தென்
next one growth definition Samuelson. அடுத்து வளர்ச்சி இலக்கணம் யார் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா Samuelson. Then Paul Samuelson defines economics as the study of how man and society choose with or without the use of money to employ scarce productive resources which would have alternative uses to produce various commodities over time and distribute them for consumption now and in the future among various people and groups of society. ஓகே, இந்த சாமுவேல்சன் வந்து என்ன குறிப்பிடுறாரு பாருங்க, growth வளர்ச்சி இலக்கணம் அப்படிங்கிறதுல இந்த பொருளியல் அப்படிங்கிறது ஸ்டடி டு ஹவ் மேன் அண்ட் சொசைட்டி, அதாவது சமுதாயத்தில் வாழக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அல்லது மனித சமுதாயமாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் எப்படி இந்த மணி டு எம்ப்ளாய் ஸ்கேர் ப்ரொடக்டிவ் பணத்தை வச்சு எப்படி அவங்களுடைய எம்ப்ளாய் பணி அப்படிங்கிறத ஸ்கேர் ப்ரொடக்டிவ் பற்றாக்குறையான உற்பத்தியை அல்டர்னேட்டிவ் யூசஸ் மீன்ஸ் மாற்று வழிகளில் பயன்படக்கூடிய வளங்களை கொண்டு தென் ப்ரொடியூஸ் வேரியஸ் கமோடிட்டிஸ் பல்வேறு பண்டங்களை எவ்வாறு உற்பத்தி செய்கிறாங்களோ அதே போல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பகிர்வு தெம் ஃபார் கன்சப்ஷன் நுகர்வு அண்ட் இன் த ஃபியூச்சர் ஃபியூச்சர் மீன்ஸ் என்னது எதிர்காலமாக இருந்தாலும் சரி தற்காலத்திலையும் வேரியஸ் பீப்புள் வெவ்வேறு இடையிலான மக்களுக்கிடையேயும் வந்து என்னது பீப்புள் அண்ட் குரூப்ஸ் ஆஃப் சொசைட்டி சமுதாயத்துக்கிடையேயும் நுகர்வதற்காக எவ்வாறு இது பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை தெரிவு செய்யக்கூடிய ஒரு இயலாக இந்த சாமுவேல்சன் வந்து குறிப்பிடுறாரு. ஓகே, அதாவது எப்படி ஒரு சமுதாயமும் மனிதர்களும் பற்றாக்குறையான உற்பத்தி வளங்களை கொண்டு மாற்று உபயோகங்களை பயன்படுத்தி உற்பத்தியை எவ்வாறு மேற்கொள்கிறார்கள் என்பதை பற்றின ஒரு பகிர்ந்த அளிப்பை தெரிவு செய்யக்கூடியது தான் இந்த growth definition அப்படின்னு சொல்லி யார் இந்த சாமுவேல்சன் விளக்குறாரு. The major implications of the definition are definitions like Robin Samuelson states that the means are scarce in relation to unlimited ends and that such means could be put to alternative uses. அதாவது அவர் என்ன கொடுக்குறா பாருங்க, அன்லிமிட்டட்னு என்ன சொன்னால் இப்போ தான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் எல்லையற்ற. அப்போ அந்த அன்லிமிட்டட் இந்த எல்லையற்ற இலக்குகளோடு தொடர்புடைய சாதனங்களை இந்த ஸ்கேர்ஸ் இன் ரிலேஷன் பற்றாக்குறையானவை அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிடுறாங்க, ராபின்ஸும் சாமுவேல்சன். அதாவது எல்லையற்ற இலக்குகளோட தொடர்புடைய சாதனங்கள் வந்து பற்றாக்குறையானவை அப்படின்னு சொல்லிட்டு ராபின்ஸும் சாமுவேல்சனும் குறிப்பிடுறாங்க. தென் குட் பி புட் அல்டர்னேட்டிவ் யூசர்ஸ், அதனால் இது என்ன செய்யலாம், மாற்று பயனுடையவைகளை வந்து இதில் பயன்படுத்தலாம். த செகண்ட் ஒன், த சாமுவேல்சன் டெஃபினிஷன் is applicable. Okay, Samuelson definition is applicable also in a border economy where money is not used. அப்போ சாமுவேல்சன்ஸ் டெஃபினிஷன், இந்த சாமுவேல்சனுடைய வரையறை அப்படிங்கிறது என்னது, வேர் மணி இஸ் நாட் யூஸ்டு, பணம் அப்படிங்கிறது அங்கே என்ன இல்லை, பணம் அப்ளிகபிள் மீன்ஸ் என்ன அப்படின்னா பண்டமாற்று பொருட்களுக்கு பொருந்தக்கூடியது. அப்போ இந்த பணம் இட் இஸ் நாட் யூஸ்டு, பண்டமாற்று பொருட்களுக்கு பொருந்தக்கூடியதாக பணத்தை வந்து என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. தென் த தேர்ட் ஒன், his definition covers various aspects like production, distribution and consumption. அப்போ இவருடைய வரையறை அப்படிங்கிறது உற்பத்தி, ப்ரொடக்ஷன் மீன்ஸ் உற்பத்தி, டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் பகிர்வு அண்ட் கன்சப்ஷன் மீன்ஸ் நுகர்வு. இது எல்லாத்தையுடைய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ், வேரியஸ்னால் என்னது, டிஃப்ரெண்ட், பல்வேறு கருத்துக்களை, ஆஸ்பெக்ட்ஸ் மீன்ஸ் கருத்துக்கள், பல்வேறு கருத்துக்களை வந்து இது கவர்ஸ் உள்ளடக்கியது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா பொருளியலினுடைய பவுண்டரி, எல்லைகள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்கோப். ஸ்கோப் மீன்ஸ் பவுண்டரி.
The scope of the subject of economics refers to on the subject matter of economics. அதாவது இந்த பொருளியலுடைய எல்லை என்பது என்ன அப்படின்னா பொருளியலினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் பாட பொருளை குறிப்பது தான் வந்து இந்த ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். தென் it throws light on whether it is an art or a science. என்ன சொல்றாங்க பாருங்க, it throws இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்னது ஒரு கலையாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு சயின்ஸ் அறிவியலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. And if science இது ஒரு அறிவியலா இருப்பேன், where it is a positive science or a normative science இது ஒரு அறிவியலா இருக்கு அப்படின்னா it is divided two types. என்ன அப்படின்னா positive science and normative science. Positive science means இயல்புறை அறிவியல், normative science means நெறிமுறை அறிவியல், இயல்புறை அறிவியல் நெறிமுறை அறிவியல். Then economics its subject matter இந்த பொருளியலினுடைய பாட பொருள், இந்த பாடத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா the first one wants means விருப்பங்கள், then efforts means முயற்சிகள், protection means உற்பத்தி, distribution and exchange means பகிர்வு அல்லது பரிமாற்றம், then consumption means நுகர்வு. இந்த 5 பாயிண்டை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது இந்த பாடத்தினுடைய பொருள் மேட்டர். தென் இப்போ எக்கனாமிக்ஸ் இஸ் அன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே, இது பொருளியல் அப்படிங்கிறது ஒரு கலை அப்படிங்கிறாங்க அல்லது ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எக்கனாமிக்ஸ் இஸ் அன் ஆர்ட். ஓகே, இது ஒரு கலை. எப்படி சொல்கிறாங்க? ஆர்ட் இஸ் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ஃபார் அச்சீவிங் பர்டிகுலர் கோல்ஸ் மீன்ஸ் என்ன லட்சியம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ இந்த கலை அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக என்னது நடைமுறையில் இருக்கக்கூடியது. இந்த ப்ராக்டிக்கலாக இந்த கலை அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கோல்ஸ்னால் என்னது ஒரு முக்கியமான லட்சியங்களை அடைவதற்காக அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அடைவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவு தான் என்னது நம்ம இந்த ஆர்ட். தென் economics provides guidance to the solution to all the economic problems. இப்போ இந்த எக்கனாமிக்ஸ் பொருளியல் அப்படிங்கிறது என்னது கைடன்ஸ் டு த சொல்யூஷன் டு ஆல் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ். எல்லா பொருளியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ப்ரொவைட்ஸ் த கைடன்ஸ், அதை தீர்க்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக செயல்படுவதுதான் என்னது இந்த எக்கனாமிக்ஸ் பொருளியல் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா ஏசி பிஹூர், ஆல்ஃப்ரட் மார்ஷல் அண்ட் அதர்ஸ் ரெக்கார்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் ஆன் ஆர்ட். பொருளாதாரம் அப்படி பொருளியல் அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தென் செகண்ட் ஒன் எக்கனாமிக்ஸ் ஆஸ் அ சயின்ஸ், அதாவது அறிவியல். பொருளியல் அப்படிங்கிறது என்னது ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. தென் சயின்ஸ் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ். அறிவியல் என்பது ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடினா என்னது ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட ஒரு அறிவு தொகுப்பு தான் என்னது இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது. ஆல் இட்ஸ் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் கலெக்டட். என்ன சொல்கிறாங்க? இது எல்லா இதோடவும் தொடர்புடையது, கிளாசிஃபைடு வகைப்படுத்தக்கூடியது, அண்ட் அனலைஸ்டு அளவிடப்படக்கூடியது அல்லது பகுப்பாய்வு செய்யப்படக்கூடியது, வித் இட்ஸ் ஸ்கேல் ஆஃப் மெஷர்மெண்ட் எதால் மெஷர்மெண்டால் அளவிடப்படக்கூடியது. தென் next one it is right considered as both an art and a science fact. Art and science are complementary to each other. அப்போ இந்த சயின்ஸ் ரெண்டையுமே கருதப்படுறாங்க, இதுவும் சரி அதுவும் சரி. அது ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ரெண்டுமே வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி கருதப்படுறாங்க. இருந்தாலும் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி ஈச் அதர். அப்போ சயின்ஸ் கலையும் அறிவியலும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. காம்ப்ளிமெண்டரி மீன்ஸ் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஸோ தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ஓகே, I will give a question afterwards. Okay, we will see next class.